Taste the Daily. கழக பொதுச் செயலாளரின் வருகையையொட்டி அரக்கோணத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி மற்றும் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பிரச்சார ஊர்வலம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி தலைமையில் கழக நிர்வாகிகள் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில இணை செயலாளர் ஷியாம்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் PA பாலு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் ஹரிஹரன், அதிமுக மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் கழக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிமுக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை ஆற்காடு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி எழுச்சி பயணம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கொண்ட இருசக்கர வாகன பேரணியை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தொடங்கி வைத்தார். முன்னதாக LED திரையில் எழுச்சி பயணம் குறித்த குறும்படத்தை அதிமுகவினர் பொதுமக்களிடம் ஒளிபரப்பினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் எழுச்சி பயண மின்விளக்கு பதாகைகளை வழங்கும் நிகழ்ச்சியினை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு துவங்கி வைத்தார். வடசென்னை வடக்கு மேற்கு கழகம் சார்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண வாசகத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அம்மா பேரவை இணை செயலாளர் கொளத்தூர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வீடுகள் தோறும் மின்விளக்கு பதாகைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க தலைவர் தாடி மா ராசு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.